கேமரா பேக்கில் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க் டேங்க் ஃபோட்டோ. ஒரு தி பெஸ்ட் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இப்போ வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு அமெரிக்கன் பிராண்டு. ஸோ இந்த பேக் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கன்வெர்ட்டபிள் பேக் பேக். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக், அதாவது முதுகுலையும் மாட்டிக்கலாம், நீங்கள் வந்து ரோலர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக நம்ம முதுகில் மாட்டுற பேக் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஷூட் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருப்போம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின்லேயோ ஒரு ஃப்ளைட்லேயோ ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப தூரம் தூக்கி நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு. செகண்ட் விஷயம் வந்து சேஃப்டியும் இல்லை. அதாவது நம்ம வந்து லாக்கும் பண்ண முடியல அந்த பேக்கை, யாரோ வந்து கட் பண்ணி கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்டு. ரோலர் பேக்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸில் கேரி பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு பேக்கு தான் நான் வந்து நம்மளால் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த மாடல் நான் பார்த்தேன். ப்ளஸ் இது வந்து லாக்கும் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன், குயிக்காக வந்து இந்த பேக்கோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் உள்ளே இருக்க கண்டென்ட் காட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் பவுச் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோடய ஸ்மார்ட் ப்ளக் வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஸ்மார்ட் ப்ளக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒரு வீடியோவில். ப்ளஸ் என்னோடய லேப்டாப்பு. ஸோ சின்ன மேக் லேப்டாப் வச்சுருந்தேன், யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜர் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில். ஃபர்ஸ்ட் நான் வந்து இது அட்மையர் பண்ண விஷயம் பார்த்தா, இந்த பேக்கோட குவாலிட்டி. அதாவது ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன பிசுறு கூட இல்லைங்க பேக், அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்சி ஃபியூஸ்டு ஜிப்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுற மாதிரி டைப்பு ஜிப்ஸு. ஸோ மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான ஒரு மெட்டீரியல். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பவுச் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல ஹெவி டியூட்டி வயரில் வந்து இது மாதிரி ஒரு லாக்கு. இது வந்து பார்த்தா உங்களுக்கு டிஎஸ்ஏ வந்து அப்ரூவ் பண்ண லாக். அதாவது வேர்ல்டு வைடாக ட்ராவலுக்கு வந்து சேஃப்னு சொல்லி அப்ரூவ் பண்ண லாக்கு தான் இந்த லாக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயர் கொடுத்துருக்காங்க, நல்ல டஃப்பான வயரு. நமக்கு ஏதாவது வேணும்னா கூட நம்ம எங்கேயாவது வந்து இந்த வயரை போட்டு, நான் இந்த ஹேண்டில் காட்டுறேன், அந்த ஹேண்டில் போட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த பேக்கோட மின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் நம்ம வந்து நல்ல ஹைட்டு போகுது. இது நான் அந்த ஃப்ரேம் விட்டு அவுட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி கம்மியாக காட்டுறேன் ஓகே. ஆனால் நல்ல ஹைட் போகுது, நம்ம வந்து புல் பண்ணிட்டு போகிற மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணால், அந்த லாக் எடுத்துகிட்டு அந்த வயரை வந்து இதில் போட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு கம்பியில் இதில் வந்து நம்ம கூட அப்படியே வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த ஜிப்பையும் சேர்த்தே வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ரோலரு. இந்த இது பார்த்திங்கன்னா பேக் பேக், முதுகில் மாட்டிட்டு போகிற மாதிரி பேக் பேக். நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியலுங்க. எக்ஸ்ட்ரானரி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா செம்ம ப்ரீமியம் மெட்டீரியல். எல்லாமே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வெல்க்ரோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம முதுகில் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஷோல்டரில் கூட இப்படி வந்து வச்சு கூட நம்ம வந்து சென்டரில் செஸ்ட்டில் வந்து இப்படி லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லாக் இருக்குது, ஸ்ட்ராப்ஸு. ஸோ இது வந்து பேக் பேக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது, முதுகில் எடுத்துகிட்டு போகும்போது. இது வந்து நம்ம வந்து ட்ராலி பேக்காக யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ அந்த வீல்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த வீல்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நல்ல கியர்டு ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வரும், கொஞ்சம் வந்து ஃபிக்ஷனாக இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஹேண்டில்ஸ் இருக்குது. இது ஒரு ஹேண்டில், அதுக்கப்புறம் இது வந்து ரெகுலராக எல்லா பேக்லையும் இருக்க ஹேண்டில். தேர்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா இது நான் இப்போ வந்து நான் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டில் வைக்கணும் அப்படிங்கும்போது நான் இதை வந்து இப்படி லிஃப்ட் பண்ணிக்கலாம் அந்த பேக்கை. ஸோ வந்து பெருசாக வெயிட் கிடையாது, இப்படி லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி நம்ம லிஃப்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த பேக்கை வந்து நம்ம இப்படியும் கேரி பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 3 ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு பர்பஸ் என்னென்னா, நம்ம இப்படி வைக்கும்போது இந்த பேக் வந்து முன்னாடி சாயாமல் இருக்கும். ஸோ இந்த லாக் இருக்கிறதால, இந்த ஹேண்டில் இருக்கிறதால நமக்கு வந்து முன்னாடி சாயாமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பேக்கோட எக்ஸ்டீரியர். ப்ளஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த ட்ரைபாட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபாட் வந்து நம்ம வைக்கிறதுக்கு, அதுக்கு வந்து சில ஸ்ட்ராப்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரைபாட் வைக்கிறதுக்கான இது ஒரு பவுச்சு. இந்த வாட்டர் பாட்டிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து நம்ம இந்த க்ரூவில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி, இந்த 2 ஸ்ட்ராப்பையும் வந்து நம்ம க்ரூவில் இன்சர்ட் பண்ணி நம்ம ட்ரைபாட் வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ட்ரைபாட் இல்லை என்கிட்ட இப்போது. ஸோ அதனால் நான் வந்து யூஸ் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணால் பேக்கோட இன்டீரியர் வந்து உங்களுக்கு காட்டுறேன் குயிக்காக. ஸோ இப்போது கேமரா பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரியான பவுச்சஸ்ஸு, வழக்கம் போல் நம்ம கேபிள்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான பவுச்சஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்ம வந்து மெமரி கார்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கான பவுச்சஸ்ஸு. இதுவும் நல்ல ப்ரீமியமான மெட்டீரியலு. ஸோ அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்லோவாக இப்போ பார்த்தா நான் வந்து சிம்பிளாக தான் செட் பண்ணிக்கிறேன் கேமரா பேக்கை. ஒரு 7200 லென்ஸு, ஒரு 18mm சிலிக்கா ஜெல் பேக்கெட்ஸு, உள்ளே வந்து மாய்ஸ்சர் வந்து இது வராமல் இருக்கிறதுக்கு. ப்ளஸ் ஒரு சோனி ஃபுல் ஃப்ரேம் பாடி க்ளீனிங் கிட், இந்த மாதிரி ட்ராவல் க்ளீனிங் கிட் வச்சுருக்கேன் நான். விஎஸ்கியோது, என்னோடய லைட் மீட்டர், அதுக்கப்புறம் ட்ரிகரு, இதில் வந்து அப்புறம் சார்ஜர், இதெல்லாம் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான செட்டப் தான். இது பார்த்தா ஒரு ஃப்ளாஷு. ஸோ இந்த இடத்துல மேபி நான் வந்து ஒரு லென்ஸை எடுத்துகிட்டு போகிறேன்னா அந்த இடத்துல நான் இன்னொரு பாடி கூட நான் வந்து வச்சுக்கலாம். ஸோ மொத்தம் 2 பாடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லென்சஸ் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வழக்கம் போல் பேக்ஸில் எப்படி தான்
நம்ம எப்படி வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம உள்ளே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரெயின் கவர் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான பவுச்சு. ஸோ இப்போ இந்த திங்க் டேங்க் இந்த பேக்கோட அப்ராக்சிமேட் காஸ்ட் வந்து ஒரு 27,000 வருது. ஆனால் வந்து என்ன கேட்டால் அது வந்து ரியலி ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு. ஏன்னா நம்ம வாங்குகிற எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட், ரொம்ப ஹெவியான எக்யூப்மெண்ட் கூட. நமக்கும் வந்து சேஃப்டி முக்கியம், செகண்ட் வந்து போர்ட்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். ரொம்ப நேரம் வந்து நம்மளால் முதுகில் வந்து மாட்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பேக் பெயின் எல்லாமே வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டில் தென் பாய்.